எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். மீன் குழம்பு நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் எந்த எண்ணெயில் சமைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் சேர்த்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கெல்லாம் கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கியிருக்கோம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை தேவையான அளவுக்கு